Taste the Daily. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உயிரிழந்த தொண்டரின் உடலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நேரில் அஞ்சலி செலுத்தினார். உயிரிழந்த அர்ஜுனனின் குடும்பத்தினரை சந்தித்தும் ஆறுதல் தெரிவித்தார். உயிரிழந்த அர்ஜுனன் அதிமுக வளர்ச்சிக்காக கடுமையாக பாடுபட்டவர். அர்ஜுனன் குடும்பத்திற்கு ஈரோடு மாவட்ட அதிமுக சார்பில் 10 லட்சம் ரூபாய் வழங்கியதாகவும் தலைமைக் கழகம் சார்பில் மேலும் 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. அவருடைய கட்சி பணி அவர் உயிரோடு இருக்கின்ற பொழுது ஆர்வமாக கட்சி பணியில் ஈடுபட்டவர் அர்ஜுனன் அவர்கள். அவருடைய இழப்பு எங்களுக்கு மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கின்றது. அவரை இழந்து வாடும் ஒரு குடும்பத்தாருக்கும் ஒரு தாயாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு தாயாருக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக 10 லட்சம் ரூபாய் இப்பொழுது வழங்கியிருக்கின்றோம். டிராப்ட் வழியாக தலைமை கழகத்தின் சார்பாக 10 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கின்றோம். ஆக மொத்தம் 20 லட்சம் ரூபாய் அவர் குடும்பத்திற்கு நிதி உதவியாக அதிமுக சார்பாக வழங்கப்பட்டது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். (2026) சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அதிமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும். அதிலே கோபிச்செட்டிப்பாளையம் அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறும். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் எடப்பாடி தொகுதியை விட கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி அதிக வளர்ச்சி பெறும். தமிழகத்திலேயே முதன்மையான தொகுதியாக கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி வருவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் கழக பொதுச் செயலாளர் உறுதி. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி எடப்பாடி தொகுதிக்கு மேல வளரும். தமிழகத்திலே முதன்மையான தொகுதியாக கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி வருவதற்கு அனைத்து நடவடிக்கை எடுக்கப்படும். அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு நிகழ்ச்சியில் பல்வேறு கட்சியினர் கலந்து கொண்டனர். ஆனால் இந்த தொகுதி எம்எல்ஏ புறக்கணித்தது குறித்து எல்இடியில் திரையிட்டு காண்பித்த அதிமுக பொதுச் செயலாளர். அந்த காட்சியை எல்இடி திரையில பாருங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு என்பது அரசியல் கட்சியை சார்ந்தது அல்ல. இதில் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த விவசாயிகளும் தாங்கள் விவசாயிகள் என்று ஒரே குடையின் கீழ் இணைந்து எங்களுடைய வாழ்க்கை போராட்டமான அத்திக்கடவை நீரை தேடுவதற்காகத்தான் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த கூட்டமைப்பு இந்த நிகழ்விற்காக அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்திருந்தோம். அதே மாதிரி செங்கோட்டையன் ஐயா அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருந்தோம். இந்த நிகழ்வு இந்த நோட்டீஸில் படம் போலின்னு சொல்கிற அந்த கேள்வி எல்லாமே அதை பொறுத்தளவுக்கு நாங்கள் அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் அல்ல. அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்ட நேற்று பொதுச்செயலாளர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நீங்க புறக்கணிச்சுதான் அவர் கொடுத்தார். உங்களுக்கு அடையாளம் பதவி கொடுத்தது அதிமுக என்றும் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி படம் இல்லாத அரசு பள்ளியில் இலவச சைக்கிள் வழங்கிய இந்த தொகுதி எம்எல்ஏ குறித்தும் எல்இடியில் திரையிட்டு காண்பித்த புரட்சி தமிழர். எல்இடி திரையில பாருங்க. திரு கருணாநிதி படம் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது. அப்பவே பிடிஎம் வேலையை ஆரம்பிச்சுட்டார். இது பாருங்க, இது சைக்கிள் கொடுக்குற அந்த குழந்தைகள் அமர்ந்திருக்கின்ற காட்சி. திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது. அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது?
10 நாட்களில் இந்த இணைப்பை முன்னிறுத்தவில்லை என்றால் நானே முன்னிருந்து நிறுத்துவேன் என தலைமைக்கு செங்கோட்டையன் எச்சரிக்கை விடுத்தார். பொதுக்குழு தீர்மானத்தை மீறி செங்கோட்டையன் செயல்பட்டதால் கழக மூத்த நிர்வாகிகளுடன் கலந்தாலோசித்து பதவி மற்றும் உறுப்பினரில் இருந்து நீக்கப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. அப்படி பொதுக்குழுவால் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர்கள், அவரோடு எந்த உறுப்பினரும் எந்த கட்சி நிர்வாகிகளும் தொண்டரும் அவளோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குது. அப்படி இருக்கின்ற போது அந்த பொதுக்குழு தீர்மானத்திற்கு எதிராக அவர் நீக்கப்பட்டவரோடு அந்த நினைவிடத்துக்கு செல்கிறார். பிறகு வேறு என்ன செய்ய முடியும்? தலைமை கழக மூத்த நிர்வாகிகள் அழைத்து பேசி அவர் இனி இந்த இயக்கத்தில் தொடர்வதற்கு லாயக்கற்றவர். அதனால அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கி இருக்கிறோம். ஏதோ எடுத்தோம் கவித்தோம் அல்ல. ஆனால் அவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு கிட்டத்தட்ட 2-3 ஆண்டு காலமாக இயக்கத்துக்குள் இருந்து இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர், இயக்கத்துக்கு துரோகம் விளைவித்தவர். அதனாலதான் அவர் இன்றைக்கு அந்த அதிமுக நீக்கப்பட்டிருக்கின்றார். 2026 தேர்தலில் பெரும்பான்மை இடங்களில் ஆட்சி அமைத்து முதலாக கோபியில் வெற்றி விழா கொண்டாடுவோம். இப்போது மாற்றுக் கட்சிக்கு போன பிறகு தூய்மையான ஆட்சி கொடுப்பேன் என்கிறார். அதிமுகவில் எம்எல்ஏ அமைச்சராக இருந்த போதெல்லாம் தூய்மையான ஆட்சி கொடுக்கவில்லையா என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரில் அதிமுக கூட்டணி வெல்லும், அதிமுக ஆட்சி அமைக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலிலே பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தல் முதல் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து வெற்றி விழா கொண்டாடுவோம். இது நடக்கும். அமைச்சரா இருந்தீங்க, நான் முதலமைச்சர் சார்ந்த பொழுதும் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தீங்க. அப்பெல்லாம் தூய்மையான ஆட்சி நான் கொடுக்கலையா? நல்ல ஆட்சி கொடுக்கலையா? வேண்டுமென்றே திட்டமிட்டு துண்ட மாத்தினா அவருடைய கருத்து மாறி போச்சு. கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியே குலுங்கும் அளவிற்கு எழுச்சி பயண கூட்டத்திற்கு செல்லும் வழியெங்கும் மக்கள் எழுச்சியுற பெரும் திரளாக வந்து வாஞ்சையோடு வரவேற்றனர். 2026 பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி பெற்று கழக ஆட்சி அமைந்ததும் முதல் வெற்றி திருவிழா கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே குறுகலான சாலையில் தறிக்கெட்டு வந்த 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 9 பெண்கள், ஓட்டுநர் உட்பட 11 பேர் உயிரிழந்த சோகம். விடியாத ஸ்டாலின் அரசு பிரேக் உள்ளிட்ட சாதனங்களை பராமரிக்காமல் இயக்கும் பேருந்துகளால் கொத்து கொத்தாக உயிர்கள் பறிப்போவதாக பொதுமக்கள் வேதனை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அரசு பேருந்துகள் மோதி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல். சாலை பயணங்களுக்கான உரிய பாதுகாப்பு நெறிமுறைகள் பேருந்து ஓட்டுநர்கள் மட்டுமின்றி அனைவரும் தவறாமல் பின்பற்றி பாதுகாப்போடு பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் அறிவுறுத்தல். டிசம்பர் முதல் நாள் உலக எய்ட்ஸ் நாளாக கடைபிடிக்கப்படும் இந்நாளில் HIV தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை பரிவுடன் நடத்தி தமிழ்நாட்டில் எய்ட்ஸ் இல்லா நிலையை உருவாக்கிட உறுதி ஏற்போம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. சிவகங்கை மாவட்டத்தில் 2 அரசு பேருந்துகள் மோதிய விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தோருக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரணம் வழங்க பிரதமர் உத்தரவு. காசி தமிழ்ச் சங்கமத்தை நடத்துவதற்கு காசி நகரம் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. எதிர்வரும் காசி தமிழ்ச் சங்கமத்தில் பங்கேற்று தமிழ் கற்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். குளிர்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல்.
பொருளாதார வளர்ச்சியில் புதிய நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாகவும் இந்தியா எப்போதும் ஜனநாயகத்தை போற்றும் நாடு என்றும் பிரதமர் பேச்சு. எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்திற்குள் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை விவாதிக்க வேண்டும். நாடாளுமன்றத்தை கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தும் இடமாக மாற்றி விடாதீர்கள் என்றும் எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். திமுக ஆட்சியில் மாநில பல்கலைக்கழகங்கள் நிதி நெருக்கடியில் தத்தளிப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. சென்னை பல்கலைக்கழகம் ஓய்வூதியத்துக்கு 95 கோடி ரூபாய் கார்பஸ் நிதி பயன்படுத்தியது, ஆசிரியர் நியமனம், சம்பளம் பாதிப்பு, மதுரை காமராஜ், அண்ணாமலை பல்கலைக்கழகங்களில் நிலுவை சம்பள பிரச்சினை தொடர்வதாகவும் அவர் குற்றச்சாட்டு. தென்மேற்கு வங்கக்கடலில் சென்னைக்கு 50 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருப்பதாக தகவல். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 10 கிலோமீட்டர் வேகத்தில் வட தமிழ்நாடு, புதுச்சேரி கடற்கரையை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழ்நாடு, புதுச்சேரி கடற்பகுதிகளில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்க வாய்ப்பு. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி இன்று பிற்பகலில் சென்னைக்கு 30 கிலோமீட்டர் தொலைவில் நிலவக்கூடும் என வானிலை மையம் தகவல். டிட்வா புயல் காரணமாக சென்னையில் மெரினா, பெசன்ட் நகர், திருவான்மியூர் பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்ட நிலையில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் அவதி. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பொன்னேரி, மீஞ்சூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை பெய்த நிலையில் விடுமுறை விடப்படாததால் பள்ளிக்கல்லூரி மாணவர்கள் நனைந்தவாறு சென்ற அவலம். நாகையில் சுமார் 1 லட்சம் ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்களும், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, திருவூர் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் 78,000 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்களும் மழை நீரில் மூழ்கி பாதிப்பு. விடியாத ஸ்டாலின் அரசு குடிமராமத்து பணிகளை முறையாக செய்யாததால் 5 மாவட்டங்களில் மட்டும் சுமார் 2 லட்சம் ஏக்கர் பரப்பளவிலான பயிர்கள் சேதமடைந்திருக்கும் நிலையில் ஸ்டாலினும் துறை அமைச்சரும் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என விவசாயிகள் கேள்வி. தாளடியும் நட்டு உள்ளார இருக்கு, இதுக்கு எந்த பதிலும் கிடையாது. வருஷம் இதே மாதிரி தான் மொழுகுது. போன வருஷம் சம்பா நட்டோம், அது மொழி தான் போயிட்டு பாதிக்கு பாதி தான். இந்த வருஷம் குருவை நட்டோம், மறுபடியும் அதுக்கும் பாதிக்கு பாதி தான் கிடக்குது. வடி வாரியம் சரியில்லை, கவனிப்பும் இல்லை. நடுவு செய்தாலும் மழை காரணமாக நிறையா தண்ணி ஆற்று வெள்ளம் வடிகாமல் இருக்கிறதுனால வெள்ளம் அதிகமாகிட்டு சார். இப்போ அதில் ஏக்கர் நட்டு தட்டம் ஃபுல்லாக தண்ணி அவிய எல்லாம் முழு ஒரு கண்டிஷன் இருக்குது சார். அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க சார். தண்ணி வடிகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இன்றைக்கி வர மழை சொல்லினால ஃபுல்லாக மழை அதிகமாக இருக்கனால இன்னும் 2 நாள் அழிவு வர வாய்ப்பு இருக்குது சார். டெல்டா மாவட்டங்களில் சுமார் 2 லட்சம் ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா, குறுவை பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. இனியும் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்காமல் விளைநிலங்களில் குளம் போல் தேங்கியுள்ள நீரை வெளியேற்ற இயந்திரங்களை உடனடியாக அனுப்ப வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தல். மயிலாடுதுறை மாவட்டத்தில் டிட்வா புயலால் மழை வெள்ளத்தில் நீரில் மூழ்கிய பயிர்களை பார்வையிட திமுக அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்வரவில்லை என டெல்டா விவசாயிகள் சங்கம் குற்றச்சாட்டு. கடந்த ஜனவரி மாதம் பெய்த மழை பாதிப்பிற்கு விடியாத அரசால் ஒதுக்கப்பட்ட 63 கோடி ரூபாய் நிவாரணம் 11 மாதங்களை கடந்தும் இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் வேதனை. இந்த காலகட்டத்தில் 2025 ஜனவரி மாதம் 16, 17, 18 அழிஞ்சு போன 63,000 ஹெக்டேர் மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு கணக்கு எடுத்தாங்க அதிகாரிகள், மாண்புமிகு அமைச்சர்கள் எல்லாரும் வந்து எடுத்தாங்க. இன்றைக்கி 64 கோடி கிட்டத்தட்ட அவங்க கொடுத்ததை இன்றைக்கி கடந்த 11 மாதமாக இந்த நிவாரணத்தை கொடுக்கல. இந்த நிவாரணம் கொடுக்காத நாங்கள் எப்படி முன்னேற முடியும்? அதான் அடுத்த நிவாரணம் அடுத்த நிவாரணம் 3 நிவாரணம் இப்போ ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ இந்த 3 இதுக்குமே வரல. இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டத்தில் நவம்பர் மாதம் கொடுக்க வேண்டிய காப்பீடு திட்டம் குறுவைக்கு சுத்தமாக. தூத்துக்குடி மாவட்டம் மேல் மாந்தையில் உப்பள ஆக்கிரமிப்பால் 1500 ஏக்கர் பயிர்கள் மழைநீரில் மூழ்கிய அவலம். உப்பள ஆக்கிரமிப்பு குறித்து பலமுறை புகார் அளித்தும் கமிஷன் மாடல் திமுக அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் வேதனை. விவசாய பூமியில் ஒரு நாள் மழைக்கு கூட தாங்க மாட்டேங்குது.
தாங்காத சூழ்நிலை உப்பள முதலாளிகள் வந்து வரத்து கால்கள் எல்லாம் வடிகால் கடலுக்கு போண்டிய வடிகால் வரத்து கால்கள் எல்லாமே ஆக்கிரமிப்பிச்சு ஓடையை சிறுசாக்கி பாலத்தை கட்டி வச்சுருக்காங்க. அந்த பாலத்தை கட்டுனதுனால வடிகால் முறையாக வடியாமல் தண்ணி தேங்கி மிளகு செடி நெல் நாற்றுகள் எல்லாம் பட்டு சேலம் மாவட்டம் ஆத்தூரில் 17 வயது சிறுமியை குழந்தை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் மற்றும் அவரது குடும்பத்தினர் என 4 பேர் மீது போக்சோ வழக்கு பதிவு. தமிழகத்தில் அதிகரித்து வரும் குழந்தை திருமணங்களால் சிறுமிகள் அஞ்சி வாழும் சூழ்நிலையில் தடுக்க வேண்டிய விடியாத அரசின் சமூக நலத்துறை ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறதா என மக்கள் கேள்வி. சேலம் மாவட்டம் தலைவாசலில் 11 வயதான சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துவிட்டு தப்பி ஓடிய லாரி ஓட்டுநர் மீது போக்சோ வழக்கு பாய்ந்தது. சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கை கண்டுகொள்ளாத திறனற்ற ஸ்டாலினால் அப்பாவி சிறுமிகள் பாலியல் துன்புறுத்தலில் சிக்கி தவிப்பதாக பெற்றோர் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே சொத்து பிரச்சனையில் பெண்ணை அடித்து கொன்றுவிட்டு நகைக்காக கொலை நடந்தது போல் நாடகமாடிய உறவினர் உட்பட 3 பேர் சிக்கினர். விளம்பரம் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் சட்டத்தின் மீதான பயம் துளி கூட இல்லாததற்கு இதுபோன்ற கொலை சம்பவங்களே சாட்சி என மக்கள் விமர்சனம். காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் அருகே ஊத்துக்காடு கிராமத்தில் வடமாநில பெண் கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் கொலை கொள்ளைகள் நடைபெறாத நாளொன்று இருந்தால் அது வரலாற்றில் இடம்பெறும் என்று பொதுமக்கள் கடும் சாடல். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பாலியல் தொந்தரவு குறித்து புகார் கொடுத்த அண்ணியை மது போதையில் கொடூரமாக தலை துண்டித்து கொலை செய்த கொழுந்தன் சிக்கினார். தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து வைத்துள்ள ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என பொதுமக்கள் விமர்சனம். சிங்கப்பூரில் இருந்து திருச்சிக்கு கடத்தி வரப்பட்ட அதிக போதை தரும் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவுடன் கல்லூரி மாணவர் உட்பட 2 சிக்கினர். விடியாத திமுக ஆட்சியில் வெளிநாடுகளில் இருந்து முதலீடுகள் வருகிறதோ இல்லையோ போதைப் பொருட்கள் மட்டும் தங்கு தடையின்றி வருவதாக பொதுமக்கள் விமர்சனம். சென்னையில் புழல் மத்திய சிறையில் உள்ள வெளிநாட்டு கைதிகள் உள்ளூர் கைதிகளை கொரியர்களாக மாற்றி போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட அவலம். ஸ்டாலின் ஆட்சியில் சிறைகளே பாதுகாப்பற்ற சூழலை வழங்கினால் மக்கள் பாதுகாப்பு எங்கே என பொதுமக்கள் கேள்வி. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே காமராஜர் நகர் பகுதியில் 2 மனித மண்டை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. ஃபெயிலியர் மாடல் அரசின் ஏவல் துறை விழிப்புடன் ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் ஆங்காங்கே மந்திரவாதிகள் அமானுஷ்ய வேலைகளில் ஈடுபட்டு வருவது அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் அச்சம். ஈரோடு மாவட்டம் கடம்பூரை அடுத்த குன்றிமலையில் 3 வெவ்வேறு சம்பவங்களில் 3 பேரிடமிருந்து 5 நாட்டு துப்பாக்கிகள் 10 லிட்டர் சாராய ஊழல்கள் சிக்கியதால் பரபரப்பு. பொம்மை முதல்வர் மாநிலத்தை ஆண்டு கொண்டிருப்பதன் காரணமாக சட்டத்தையும் சமூகத்தையும் சீரழிக்கும் நபர்கள் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் அச்சம். சென்னை புறநகரான வண்டலூர் அருகே போதைப்பொருள் தடுப்பு போலீசார் என நடித்து ரியல் எஸ்டேட் நிறுவன ஊழியரை கடத்தி கத்தியை காட்டி மிரட்டி 40 லட்சம் ரூபாய் பறிப்பு. காவல்துறை பெயரில் நடைபெறும் இப்படியான குற்றங்கள் முதலீடு, வேலைவாய்ப்பு, சம்பளம் என தமிழகத்தின் தொழில் சூழலையே அச்சுறுத்துவதாக எழும் விமர்சனம். தென்காசி மாவட்டம் பிள்ளையூர் பகுதியில் அதிமுக ஆட்சியில் கட்டி முடிக்கப்பட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க கட்டிடத்தை திறந்து வைத்து விளம்பரம் தேட முயற்சிக்கும் திமுக அரசு. ஆட்சிக்கு வந்தது முதல் மக்கள் நலத்திட்டங்களை கொண்டுவர திறனற்ற ஸ்டாலின் அரசு அதிமுக பெற்ற பிள்ளைக்கு பெயர் வைக்கும் செயலை மட்டுமே செய்து வருவதாக பொதுமக்கள் விமர்சனம். மக்கள் மேல அக்கறை உள்ள அரசுனா அண்மையில் இவர் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் திறக்கும்போது ஏற்கனவே திறந்த இந்த சொசைட்டியை திறந்திருக்காங்க. யாரோ கட்டி வச்சுறதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்காக இந்த திருட்டு திமுக அரசு எத்தனைத்து வருகிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அவங்க மக்கள் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா 2023 இருந்தே இதை மக்களுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு திறந்து விட்டுருந்துருக்கணும். அதை செய்யாமல் இப்போ நாங்கள் திறந்தோம், அணைய போகிற விளக்கு எப்போவுமே பிரகாசமாக தான் எரியும். அவங்க ஆட்சி முடிய போகிற காலத்தில் அவங்க நான் பேர் சூட்ட வந்திருக்காங்க. பேர் சொல்லும் அப்பானி பொறுத்தர் இருக்கார்ல எல்லாம். அந்தமானில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக சென்னை அந்தமான் இடையே இயக்கப்பட இருந்த 12 விமான சேவைகள் பாதிப்பு.
விமான சேவைகள் ரத்தாக வாய்ப்புள்ளதால் இரு விமான நிலையங்களிலும் ஏராளமான பயணிகள் தவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 96,560 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 90 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 12,070 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் நிலையில் நகைப்பிரியர்கள் கவலை. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியின் விலையும் கிடுகிடுவென உயர்ந்து வருவதால் நகைப்பிரியர்கள் வேதனை. கிராமுக்கு 4 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 196 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் நிலையில் 1 கிலோ வெள்ளி 1,96,000 ரூபாய்க்கு விற்பனை. திண்டுக்கல் மாவட்டத்தில் SIR பணிகளில் முறைகேடுகள் ஏற்பட்டுள்ளதாக போலி குற்றச்சாட்டை முன்வைத்து கதரும் திமுக அமைச்சர் ஐ. பெரியசாமி. சின்னாளப்பட்டி பகுதியில் மட்டும் 7,227 போலி வாக்காளர்கள் இருப்பதை தேர்தல் அதிகாரி கண்டறிந்ததால் கள்ள ஓட்டுகள் பறிபோகும் என்ற பயத்தில் அமைச்சர் உளறி வருவதாக மக்கள் சாடல். கோவை கவுண்டம்பாளையம் அடுக்குமாடி குடியிருப்பில் 2 தினங்களுக்கு முன்பாக ஒரே நேரத்தில் 13 வீட்டில் நடைபெற்ற கொள்ளை சம்பவத்தில் சுட்டுப்பிடித்த 3வரில் ஒருவர் உயிரிழப்பு. மற்ற 2வரின் நிலை என்னவென்றே தெரியவில்லை என கூறும் பொதுமக்கள் குற்றம் நடைபெறாமல் தடுக்க திறனில்லாததை திசை திருப்ப காவல்துறை துப்பாக்கிச்சூடு நடத்துவது இரக்கமற்ற அரசின் அரக்கத்தனத்தை காட்டுவதாக ஆவேசம். சென்னை அமைந்தகரையில் முழுமை பெறாத இணைப்பு பால பணிகளால் பொதுமக்கள் 2 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்லும் அவலம். விடியாத திமுக அரசு விளம்பர மோகத்தில் இணைப்பு பால பணிகளை துவங்கவிட்டு பாதியிலேயே கிடப்பில் போட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி அருகே KVK சாமி நகர் பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழை வெள்ளத்தை பார்வையிட வந்த திமுக சட்டமன்ற உறுப்பினரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். விடியாத திமுகவினர் வெள்ளம் பாதித்த பகுதிகள் குறித்து நடவடிக்கை எடுக்காமல் ஆய்வு என்கிற பெயரில் விளம்பர போட்டோஷூட் நடத்துவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தோட்டக்கலைத்துறையின் தென்னை வேர் வாடல் நோய் தடுப்பு திட்டத்தில் 60 கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியீடு. விடியாத ஸ்டாலின் அரசு முறைகேட்டில் ஈடுபட்டதன் காரணமாக விவசாயிகளுக்கு மானியம் மற்றும் இலவச மரக்கன்றுகள் வழங்கப்படாததால் தென்னை விவசாயம் கடும் வீழ்ச்சியை சந்தித்திருப்பதாக விவசாயிகள் வேதனை. ஜூலை செப்டம்பர் காலாண்டில் அதிக வளர்ச்சி கண்டுள்ளதால் சிமெண்ட் நிறுவனங்கள் உற்சாகமடைந்துள்ள நிலையில் முக்கிய 5 நிறுவனங்கள் வருவாயில் 18% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக தகவல். செப்டம்பரில் சராசரி சிமெண்ட் விலை 341 ரூபாயாக உயர்ந்துள்ள நிலையில் நிலக்கரி விலை குறைவு, செலவு கட்டுப்பாடு மற்றும் உயர்தர தயாரிப்புகள் வளர்ச்சிக்கு பாலமாய் அமைந்துள்ளன. TNPSC குரூப் 1 தேர்வில் தேர்ச்சி பெற்ற 1801 பேருக்கு இன்று மெயின் தேர்வு. உயர் பதவிகளில் 1000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ள நிலையில் 78 பணியிடங்களுக்கு மட்டுமே குரூப் 1 தேர்வு நடைபெற்றதால் காலி பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் என தேர்வர்கள் கோரிக்கை. வேகன்சி கம்மியாக இருக்குது. போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வேகன்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. குரூப் 2 குரூப் 1 எல்லாமே ஓவராலாக சொல்கிறோம். பட் வேகன்சி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் சார். வேகன்சி இருக்காது, அது எனக்கு தெரியல. அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும். ஏன்னா இதை நம்பி நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. 1 இயர் வேஸ்ட் ஆகுது. இது கிடைக்கலாம் இன்னொரு வருஷம் அந்த மாதிரி போகிறோம். அதனால் வேகன்சி தான் நல்லாயிருக்கும். தாயுமானவர் திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவுப் பொருட்கள் முறையாக வழங்கப்படாமல் அலைக்கழிப்பு செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோருக்கு உதவுவது போல் மோசடி மாடல் திமுக அரசு கொண்டு வந்த தாயுமானவர் திட்டம் என்பது முற்றிலும் விளம்பரத்திற்கானது என்பது அம்பலமாகியுள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து இன்று முதல் தமிழகம் முழுவதும் தனிநபர் பயன்பாட்டுக்கான புதிய 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு RTO நேரடி ஆய்வு கட்டாயம் நீக்கம். வணிக வாகனங்களுக்கு மட்டும் ஆய்வு தொடரும் எனும் நிலையில் இந்த மாற்றத்தால் நாள் ஒன்றுக்கு 3000க்கும் மேற்பட்ட வாகன உரிமையாளர்களுக்கு நேரமும் செலவும் மிச்சப்படும் என எதிர்பார்ப்பு. TRB விண்ணப்பங்களுக்கான காலக்கெடுவை மீண்டும் நீட்டித்திருப்பது நேரடி ஆட்சேர்ப்பு என்ற பெயரில் காலத்தை கடத்துவது மட்டுமே என ஆசிரியர்கள் வேதனை.
சான்றுகள், கையொப்பங்கள், கால நீட்டிப்புகள் இவையெல்லாம் வேலை தரும் முயற்சியா அல்லது வெட்டி வேலையா என 4.5 ஆண்டுகளாக வேலைக்காக காத்திருக்கும் ஆசிரியர்கள் கேள்வி. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே டி. குமாரபுரம் கிராமத்திற்கு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் நிலையில் மழை நீரும் குளம் போல் தேங்கியதால் பொதுமக்கள் அவதி. மழை நீரை அகற்றாததை கண்டித்து தேங்கிய நீரில் குளித்தும் மலர்களை தூவியும் விடியாத அரசுக்கு எதிராக கோஷமிட்டு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள். டிட்வா புயலால் பெய்த மழையின் காரணமாக திருவாரூர் நகர பகுதிகளில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர். வெள்ள பாதிப்பு குறித்து புகார் அளித்தால் வெயில் வந்தால் வெள்ளம் தானாக வடிந்துவிடும் என விடியாத திமுக அரசின் அதிகாரிகள் அலட்சியமாக பதில் அளித்ததால் மக்கள் அதிர்ச்சி. போன வாரத்துல இந்த தண்ணி மழை பெஞ்சு வெளியே நின்றுச்சு. அப்பயே நாங்கள் ஃபோன் பண்ணி எல்லாம் கவுன்சிலருக்கு முனிசிபாலிட்டிக்கு எல்லாம் ஃபோன் பண்ணோம். வந்து பார்த்துட்டு அவங்க வெளியே நிற்கிறது காஞ்சிருமா வெயிலுக்குன்னு போயிட்டாங்க. இந்த வாரம் மழை பெஞ்சு இந்த வீடு ஃபுல்லாக நிற்குது சார். நேற்றும் ஃபோன் பண்ணோம். நைட்டு வந்து எல்லாம் பார்த்துட்டு நைட்டு ஒரு நேரம் பொறுத்துக்கோங்க, நைட்டு வரைக்கும் கூட இங்கே நின்றுச்சு. நைட்டு பொறுத்துக்கோங்க, இந்த வீடு ஃபுல்லாக தண்ணி நிற்குது சார். எல்லா ஜாமான் ஃபுல்லாக அந்த வீடு போச்சு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி மீது கார் மோதி விபத்திற்குள்ளானதில் கணவர் மற்றும் தாய் உயிரிழந்த பரிதாபம். மருத்துவமனைக்கு சென்றபோது விபத்து நிகழ்ந்த நிலையில் மனைவி படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் அரசு பேருந்தும் வேனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 2 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த பரிதாபம். விபத்தில் படுகாயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புளி அருகே அகஸ்தியர் கூட்டம் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து அருகில் இருந்த வயலுக்குள் புகுந்து விபத்திற்குள்ளான சம்பவத்தால் அதிர்ச்சி. இன்னும் எத்தனை விபத்துகள் நிகழ்ந்தால் ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை அரசு பேருந்துகளை முறையாக பராமரித்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் என பொதுமக்கள் காட்டத்துடன் கேள்வி. டிட்வா புயல் காரணமாக நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் காய்கறிகள் விளைச்சல் பாதிப்பால் விலை கிடுகிடு உயர்வு. 1 கிலோ கத்தரிக்காய் 140 ரூபாய்க்கும், தக்காளி 80 ரூபாய்க்கும், வெங்காயம் 75 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் நகராட்சிக்குட்பட்ட ராஜகோபால் நகர் பகுதியில் மின் கம்பம் சாய்ந்து 3 நாட்கள் ஆகியும் சரி செய்யாததால் இருளில் மூழ்கிய குடும்பங்கள். பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத விடியாத திமுக அரசின் மின்வாரிய அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் சாலையில் சென்ற சைக்கிள் மீது மோதிய அரசு பேருந்து. திறனற்ற திமுக அரசு பராமரிப்பில்லாத ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்குவதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பிரசித்தி பெற்ற கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற கும்பாபிஷேக விழா. கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்ற நிலையில் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு எதிராக திமுக தாக்கல் செய்த மனுவை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டுமென உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் கமிஷன் பதில் மனு. நேர்மையாக தேர்தல் நடத்த எஸ்ஐஆர் அவசியம் என்பதால் இதற்கு எதிராக திமுக தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு தகுதியற்றது என்றும் அதில் உள்ள தகவல்கள் உண்மைக்கு புறம்பானது என்றும் தேர்தல் கமிஷன் மனு. சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டரின் விலை 10 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 1739 ரூபாய் 50 காசுகளாக விற்பனை. 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் எவ்வித விலை மாற்றமுமின்றி 868 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை.
செமஸ்டர் தேர்வு முடிவுகள் வெளியான 180 நாட்களுக்குள் பட்டப்படிப்பு சான்றிதழ் வழங்காத கல்வி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என பல்கலைக்கழக மானியக் குழு எச்சரிக்கை. பட்டப்படிப்பு சான்றிதழ்கள் வழங்குவதில் பல்வேறு குளறுபடிகள் நிகழ்ந்து வருவதால் மாணவ மாணவியரின் வேலைவாய்ப்பு மற்றும் உயர்கல்வியில் தாக்கத்தை ஏற்படுத்துவதை தடுக்க நடவடிக்கை.